திரு புனே, நீங்கள் வந்து இந்த 1977 இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த அமெரிக்காவில் எடுத்துக்காட்ட சொன்னதுனால சொல்கிறப்ப, இந்த எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் வாக்கு என்றது ரொம்ப விரைவாக என்றாங்க. இந்த இவிஎம்ங்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து கலிஃபோர்னியாவில் இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவில் இருக்கிற வாக்கு எண்ணிக்கை வந்து சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு ஓட்டிங் மிஷினால அந்த வாக்கு மாறுதுங்கிறத உறுதிப்படுத்த முடியுமா சார்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் ஆவணம் இருக்குமா சார்? அது ஏன்னா இதுவரை ப்ரூவ் பண்ண முடியலையே. 1000 ஆதாரங்களை சொல்றேங்க இல்லைங்க, 1000 ஆதாரங்களை சொல்லி அமெரிக்க நாடும் சூரிய சந்திர மண்டலத்துக்கு நடபயிற்சி செய்த அமெரிக்க நாடும், கனடா நாடும், பிரான்ஸ் நாடும், வளர்ந்த விஞ்ஞான வளர்ச்சியில முதிர்ச்சியடைந்த நாடுகள் எல்லாம் ஓட்டி மிஷின்ல ஃப்ராட் இன்டர்நேஷனலி நடக்குதுன்னு மாத்தினதை நீங்க கூகுள்ல போய் பாருங்க, அந்த சோசியல் மீடியாவில் பாருங்க, விஞ்ஞான ரீதியான ஆய்வை மேற்கொண்டால் உங்களுக்கு உண்மை தெரியும். ஓகே சார், இப்போ ஓட்டிங் மிஷினில் இந்த சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியும் இந்த ஓட்டிங் மிஷினை எதிர்க்கிறாங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களால் முடிவுகள் மாற்றப்படுது. இப்போ ஒருவேளை 2026 தேர்தலில் இந்த ஒத்த கருத்துடைய நீங்கள் 2 பேரும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா சார், காங்கிரஸும் அதிமுகவும்? ஓட்டிங் மிஷின் ஃப்ராட் என்பது அதானியாலும் அம்பானியினாலும் சிங்கானியினாலும் நடத்தப்படுகிற உலக கோடீஸ்வர கட்சி பிஜேபியால் முடியும். 15 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சியில் இருந்து பிஜேபி வேண்டாம் என்று இன்று சொல்லுகிறவர்கள் அன்று வாஜ்பாய் காலையிலே விழுந்து வளங்குலைக்கின்ற லாக்காக்களை பெற்று கோடி கோடியாக சம்பாதித்தார்கள் என்று அகில இந்தியாவே சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிற திமுகவாலும் அது முடியும். பிஜேபி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது அவர்கள் கொள்கை, அது வேறு, ஆட்சிக்கு கூட்டணி வருவது என்பது வேறு. சரி, ஆனால் கொஞ்சம் நாள் பாஜக கூட நீங்கள் இருந்தீங்களா சார்? அப்போ சொன்னீங்களா சார் இந்த இவிஎம்னால சில பிரச்சனைகள் இருக்குன்னு? பாஜக கூட்டணியில் இருந்தீங்களா கடந்த நாடாளுமன்றத்தில்? நாங்கள் காலங்காலமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், செவிமடிப்பது இல்லை. ஓ, இவிஎம் வந்து வேண்டாங்கிறீங்க, ஒன்லி பேலட் பாக்ஸ் தான், வாக்குச்சீட்டு முறை தான் சிறந்தது அப்படிங்கிறதான் அதிமுகவோட நிலைப்பாடு. இப்போ உலகமே அதைத்தான் சொல்லுகிறது, அகில இந்தியாவே அதைத்தான் சொல்லுகிறது. பணக்கார கட்சிகள், பணங்கொழிக்கும் அதானி போன்றவருடைய பிஜேபி போன்ற கட்சிகள், ஸ்டாலின் போன்ற உலக கோடீஸ்வரர்கள் ஒருவராக இருக்கிற அவங்க கட்சிங்க தான் இது இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எல்லோருமே ஃப்ராடு நடக்கக்கூடிய சூழ்நிலை தேர்தலில் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதில் ஆணித்தரமான முடிவில் இருக்கிறோம். சார், இன்னொரு கொஸ்டின், இந்த இரட்டை இலை பிரச்சனையை தொடர்பாக இன்றைக்கி ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. ஒரு வாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து பதில் கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடந்த தேர்தல் மற்றும் அதற்கு முந்தைய இடைத்தேர்தல் ஆகியவற்றில் இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் தான் வந்து பயன்படுத்திருக்கீங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு அதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார், தலைமை தேர்தல் ஆணையத்தோட இந்த நீதிமன்ற பதிலினால? ஏங்க, ஏற்கனவே இரட்டை இலையை எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு கொடுத்தாச்சு. பொதுச் செயலாளராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுத்ததே நீதித்துறை தானே, சரி, கொடுத்ததே தேர்தல் ஆணையம் தானே. அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, எப்படியும் எதுவும் நடந்த காலத்தில் நடக்க முடியாது. இதெல்லாம் இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வாரத்தில் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேற பாஜக கூட்டணியில் இல்லை. அப்போ இதனால ஏதாவது 2026 தேர்தலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அந்த இரட்டை இலை சின்னம் சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காரு. நீதிமன்றம் வேறு, பிஜேபி நீதிமன்றம் வேறு, பிஜேபி வேறு. நீதிமன்றம் நீதியை வழங்கும், சட்டநிலையை கருத்தில் கொண்டு செயல்படும். சட்டநிலை எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவான சட்டநிலை இருக்கிற காரணத்தால் கட்டாயமாக எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவின் வியூகம் அது தொடர்பாக அந்த கலாய்வு கூட்டங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேமுதிக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளை தவிர புதிய கூட்டணிகள் வந்து அதிமுகவில் வந்து இணையலை. ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிகளில் எதுவும் மாற்றம் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? கூடுதலாக கூட்டணி கட்சிகள் ஒரு வருஷம், இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள். எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் எடப்பாடியார் முடிவு செய்வார். கூட்டணினால சொன்னேன். நீங்கள் நடிகர் விஜய் வந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் எப்போ கூட்டணி வச்சோம், நீங்கள் அது ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கு
இருந்த போதிலும் இந்த தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஒரு இருமுனை போட்டி தான் நிலவுகிறது. ஒரு மும்முனை போட்டி என்று பல்வேறு கட்சிகள் மூன்றாவது அணியாக நின்றா கூட வந்து அந்த இருமுனை போட்டி தான் இன்னும் நிலவி கொண்டிருக்கிறது. அது அனைத்து தேர்தல்களிலுமே. இப்போ 2026 தேர்தலிலும் நீங்கள் ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து நீங்கள் வந்து அரசியலோட பல்வேறு காலகட்டத்தை நீங்கள் கவனிச்சுட்டு வர்றீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நடிகர்கள் அரசியலுக்குள் வருவதால் 2026 தேர்தல் களம் எவ்வாறு மாறும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இப்பொழுது உள்ளது போலவே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? தமிழகத்தினுடைய அதிகப்படியான மக்களின் ஆதரவை பெற்ற, தனியாட்சி அமைக்கக்கூடிய செல்வாக்கை பெற்ற ஒரே கட்சி மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக. இதுதான் நிதர்சன உண்மை.